அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்தில் கடையநல்லூரை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. அந்த படம் குறித்து பல்வேறு விதமான இஸ்லாமிய கருத்துக்கள் இஸ்லாமிய மக்களிடையேயும் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அறிஞர்களிடையும் வலுத்து வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்தினுடைய மார்க்க அறிஞர் சகோதரர் KN அப்துல் நாசர் MAC அவர்களிடம் ஒரு சிறப்பு நேர்காணலை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது குறித்த கேள்விகளை அவருக்கு மத்தியில் நாம் எடுத்து வைக்க இருக்கிறோம். வாருங்கள், நாமும் நம்முடைய கேள்விகளுக்குரிய பதில்களை அவரிடம் கேட்டு மார்க்க அடிப்படையில் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடையநல்லூரை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக நீங்கள் இந்த ஊருக்காரரு, கடையநல்லூர்காரரு அப்படிங்கிறனால அது சம்மந்தமாக அவங்களுக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இந்த படத்தை பல இஸ்லாமிய அமைப்புகளினுடைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு சிறந்த திரைப்படம், இது இஸ்லாமியர்களினுடைய வாழ்வியலை அப்படியே எடுத்து சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அது வெகுவாக இஸ்லாமிய மக்களை பார்க்க சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கடந்த 2 வார காலங்களாக ஹபீபி அப்படிங்கிற அந்த சினிமா, இது கடையநல்லூருடைய 1980 காலகட்டங்களில் கடையநல்லூர் மக்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட சினிமா படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு சில வீடியோ துணுக்குகளையும் நம்ம ஃபேஸ்புக் வாயிலாக என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இந்த கடையநல்லூர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், இந்த கடையநல்லூர் வாழ்க்கையில் அதனுடைய ஒரு அங்கமாக நெசவு தொழில், இது கடையநல்லூர் மக்கள் அதிகமாக செஞ்ச தொழில், அதில் வாழ்ந்து அதனுடைய லாப நஷ்டங்கள்லாம் பார்த்தவர்களில் நானும் ஒருவன். என்னுடைய குடும்பமும் அந்த நெசவு தொழிலில் அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது என்பதை பார்த்த ஒரு தொழில். பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கடந்த காலங்களை நாம் நினச்சி பார்க்குறது, அதை பதிவு செய்கிறது, இது தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பல நேரங்களில் கடந்த காலத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நினச்சி பார்த்துருக்குறாங்க. நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்த ஒருவர் நடுங்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ என்னை பார்த்து நடுங்காதப்பா, நான் ஒரு உப்பு கொண்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன்தான் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில வெள்ளி காசுகளுக்காக ஆடு மேய்த்ததாக தன்னுடைய கடந்த காலத்தை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் அவங்களுடைய கடந்த காலத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நினச்சி பார்த்துருக்குறாங்க. கடந்த காலத்தில் உள்ள விஷயங்கள் நினைத்து பார்ப்பது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் நாங்கள் கடையநல்லூர் மக்களுடைய வாழ்க்கையை காட்டுறோம், 80 காலகட்டங்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை காட்டுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஒரு திரைப்படமாக எடுத்து அதிகமான இஸ்லாமிய தலைவர்கள் இந்த திரைப்படத்தை போய் பாருங்க, அற்புதமான ஒரு படம் அப்படின்னு செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மார்க்க அடிப்படையில் அணுக வேண்டும். இஸ்லாமிய தலைவர்கள் நீங்கள் இஸ்லாமிய வரம்புகளுக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். அப்போ இந்த திரைப்படத்தை எல்லாரும் போய் பாருங்கள், அதில் என்னென்ன மார்க்கத்துக்கு புறம்பான அம்சங்கள் இருக்கிறது, மார்க்கத்துக்கு மாற்றமான அம்சங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் கவனிக்காமல் இது முஸ்லீம்களுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி பேசுது, அதனால் போய் பாருங்க என்று சொல்வது வரவேற்க தகுந்த ஒரு அம்சம் கிடையாது. இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் மட்டும் கிடையாது, மார்க்கத்தை நன்கு அறிந்த பல இளைஞர்கள் கூட இதை என்ன செய்கிறாங்க, புரியாமல் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில் நாம் ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்லும் போது அது மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு பார்வை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய இந்த படத்தை வரவேற்ற இஸ்லாமிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு பார்வை இல்லை. எனவே அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் பிழையானது என்பதுதான் கேட்ட அந்த கேள்விக்கான ஒரு பதில். இன்னும் அரசியல் தலைவர் எடுத்துக்கொண்டா இந்த சினிமா படம் விஷயத்தில் மட்டும் கிடையாது, அரசியல் கருத்துக்களாக இருந்தால் கூட இஸ்லாமிய MLAக்கள், இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிற வரம்பு அவங்க என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. அது அறவே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது அது நமக்கு இம்மை மறுமை வெற்றிக்கு சரியான ஒரு அளவுகோல் கிடையாது என்பதை நான் என்ன செய்கிறேன்,
இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம். இஸ்லாமிய அழைப்பாளர்கள் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சமூக ஊடகத்தில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, கடந்த 30-40 வருடங்களாக இஸ்லாமிய அழைப்பாளர்கள் எல்லாம் தமிழகத்தில் செய்த அந்த பிரச்சாரம் எட்டிய தூரத்தை இந்த திரைப்படம் ஒரு 2 நாட்களில் 3 நாட்களில் எட்டிருச்சு அப்படின்னு பேசுகிறாங்களே. இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா எப்படி இஸ்லாமிய அழைப்பாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றையும் எமோஷனல் மனநிலை, உணர்ச்சி மனநிலையில் என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. உணர்ச்சி மனநிலை என்பது வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் கெட்டதை பார்க்கும்போது கூட உணர்ச்சி மனநிலை என்ன செய்யும், ஏற்படும். இப்போ நீங்கள் மூசா நபியுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு வீதி வழியாக செல்லும்போது மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தனக்கு உதவி பண்ணதுக்காண்டி மூசா நபியை அழைப்பாங்க. அப்போ மூசா நபி வந்து தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எமோஷனலில் என்ன செஞ்சிடுறாங்க, ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து ஓங்கி ஒரு குத்து விடுறாங்க, மூத்தாயிடுறாங்க. அப்போ இந்த உணர்ச்சி மனநிலையில் வந்து நீங்கள் எந்த ஒன்றை அணுகினாலும் வந்து அது வந்து சில நேரம் மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்கின்ற ஒரு பார்வை இல்லாமல் நம்ம தவறான பாதையில் கொண்டு போய் காட்டிடும். அப்போ இது என்னன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி 30 வருஷம் மக்களுக்கு மத்தியில் செய்த சமுதாய பிரச்சாரம், முஸ்லீம்களை தீவிரவாதிகள் சொல்கிறாங்க, முஸ்லீம்களை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க, இந்த சினிமா படம் வந்து முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணத்தை உண்டாக்கிட்டு அப்படிங்கிற இந்த விமர்சனத்தை என்னை பொறுத்த வரைக்கும், இந்த சினிமாவை பார்த்து விட்டு நிறைய முஸ்லீம்கள் கூட இந்த சினிமாக்களை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி மனநிலையில் பேசிய ஒரு பேச்சாகத்தை இதை கருத முடியுது. ஏன்னு சொன்னால் இது மார்க்க அடிப்படையில் வந்து பார்க்கப்பட்ட ஒரு பார்வையாக இல்லை. ஏன்னா நம்முடைய மார்க்க அடிப்படையில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நம்முடைய கொள்கையை பாதிக்குதாங்கிற பார்வையை முதல்ல பார்க்கணும். அதில் ஆபாசமான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க வேண்டும். அதில் வந்து எது நம்முடைய வாழ்வியல் அப்படிங்கிற பேரில் மார்க்கம் தடுத்த விஷயங்கள் கொண்டாடப்படுகிறதா, அது தவறு என்று சுட்டி காட்டப்படுகிறதா? இந்த சினிமாவில் மார்க்கம் தடுத்த பல விஷயங்கள் இருக்கு, நம்ம அது பின்னாடி நான் சொல்லி காட்டுறேன். அப்போ மார்க்கம் தடுத்த விஷயங்கள் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னோம்னா அது எப்படி இஸ்லாத்துக்கு உட்பட்டதா அது ஆகும்? இஸ்லாம் தடுத்த மது, விபச்சாரம், இன்னும் ஆண் பெண் தவறான தொடர்புகள் இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு செயலாக காட்டப்படுகிறதா, அது தவறு என்று காட்டப்படுகிறதா? இப்படி ஒவ்வொன்றையுமே ஒரு அழைப்பாளர் என்பவர்கள் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இதுல அப்படி என்ன அம்சம் இருக்குது நான் கேட்கிறேன். இது வந்து இஸ்லாத்துடைய நம்பிக்கை, தௌஹீது கொள்கையை போய் மக்களுக்கு சொல்லுதா, அது இஸ்லாமிய அஹ்லாக்கை பத்தி சொல்லுதா, அது இஸ்லாம் தடுத்த ஆபாசங்களை பத்தி மக்களுக்கு மத்தியில் இது ஆபாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலை சொல்லுதா, என்ன ஒரு செய்தியை வந்து இந்த திரைப்படம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் காட்டுது? எல்லாரும் என்ன சொல்றாங்க, பார்த்தவங்க எல்லாரும் கடையநல்லூர் வாழ்வியலை பற்றி சொல்லுது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானங்க. கடையநல்லூர் வாழ்வியல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட வாழ்வியலா, குரான் சொன்னா சொல்லக்கூடிய வாழ்வியலா சிந்திக்கணுமா இல்லையா? இப்போ எந்த ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் நம்ம கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கத்துக்கு உட்பட்ட செயல்களும் இருக்கும், மார்க்கத்துக்கு எதிரான செயல்களும் இருக்கும். அப்போ கடந்த காலம் என்ற அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாம் போற்றி கொண்டாட முடியாது. இப்போ அறியாமை காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் போன்ற நன்மக்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அறியாமை காலத்தில் வந்து பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சிருக்கிறாங்க. காபாவில் வந்து நிர்வாணமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவாஃப் செஞ்சிருக்கிறாங்க, சீட்டி அடிச்சிருக்கிறாங்க. திருமணங்கள்லேயே 4 வகை திருமணங்கள், 3 வகை திருமணம் விபச்சார திருமணமாக இருக்குது. அப்போ எங்கள் முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அதை வந்து நம்ம கொண்டாடணுமா, அல்லது இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, இது வந்து ஒரு தவறான ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிட்டான் அப்படின்னு சொல்லி தவறை தவறாகவும் ஒரு மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்ட வேண்டிய விஷயத்தை நல்ல ஒரு போற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தை போற்றுதலுக்குரியதாகவும் இந்த படம் காட்டுதா? இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பல தவறான விஷயங்களை வந்து அது என்ன செய்யுது, மார்க்கம் தடுத்த அடிப்படையில் மார்க்கம் எதை கண்டிக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து போற்றுதலுக்குரிய விஷயமாக இந்த திரைப்படத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, காட்டப்பட்டிருக்கு. எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா, பலரும் வந்து ஒரு நிர்வாணமான ஒரு விக்கிரகம் இருக்கும், இதை கலையோட பாருங்கம்பாங்க. நம்ம முஸ்லீம் அப்படி பார்க்க முடியுமா? அப்ப நம்ம எந்த ஒன்றையும் மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு செயலாகத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இது இஸ்லாம் இதை வந்து அனுமதித்திருக்கிறதா, வைத்திருக்கிறதா? அப்ப அந்த ஒரு பார்வையை பார்க்காமல் உணர்ச்சி மயத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோடனே உணர்ச்சி வேகத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக தான் எடுத்துக்கணும். அவங்க குரான் சொன்ன அடிப்படை சிந்திச்சு பார்த்து தங்களுடைய கருத்தை மாற்றிக்கணும். நம்ம பழைய காலத்தையும் யோசித்து பாருங்க, எவ்வளவோ திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள் வந்து வந்த காலகட்டத்தில்
மக்களுக்கு மத்தியில் ஒரு பலத்த பேசு பொருளாக இருக்கு. ஊழலை கண்டித்து சில திரைப்படங்கள் எடுத்திருப்பாங்க, ஜாதி வேற்றுமைகளை கண்டித்து பல திரைப்படங்கள் வந்திருக்குது, லஞ்சத்தை கண்டிச்ச திரைப்படங்கள் வந்திருக்குது. அப்போ இந்த திரைப்படங்கள்லாம் வந்த உடனே இந்த ஹபீபி என்ன ஒரு பேசு பொருளாக இருக்குதோ இதை விட பெரிய பேசு பொருளாக இருந்திருக்கு. அப்போ மக்கள்லாம் மாறிட்டாங்களா, சீர்திருத்தம் அடைஞ்சிடுச்சா? இது அறியாமையில் வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம். இந்த ஹபீபிங்கிறது அதனுடைய திரை காவியத்தை பார்த்துட்டு உணர்ச்சி வேகத்தில் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொதுவாக குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி ஒரு திரைக்கதையை பார்த்துட்டு ஒரு 4 நாளைக்கு என்ன செய்வாங்க, உணர்ச்சி மயத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. மனுஷனுக்கு அப்படி திறமை இருக்குல்ல, ஒரு விஷயத்தை அழுகிற மாதிரி காட்டலாம், கோபம் ஊட்டுற மாதிரி காட்டலாம், சிரிக்க வைக்கிற மாதிரி காட்டலாம். அதான திரைத்துறையுடைய அடிப்படை. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு எமோஷனல் மனநிலைக்கு போய் ஆஹா ஓஹோன்னு என்ன செய்யுது பேசுறது, 4 நாள் கழிச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு இது சலிப்பு தட்டிடும். என்ன இது ஒரே இதை பற்றி என்னது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த எமோஷனல் மனநிலையில் அணுகிறது என்பது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ ஒரு படத்தை எடுத்தோம் 4 நாளைக்கு பேசுவாங்க. ஆனால் நம்ம முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்கு பாருங்க. இப்போ உதாரணம் ஆபாச படம் எடுக்கிறது எல்லா மதத்தில் உள்ளவங்களும் செய்கிறாங்க, அடிக்கடி நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம். ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு பெண்ணை ஏமாத்திட்டான், கற்பழிச்சிட்டாங்க போது பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வருது. அது இந்திய அளவில் என்ன செய்யப்படுது, பெரிய பெரிய நியூஸாக பேசப்பட. அது எவ்வளவு பெரிய கெட்ட பேரை உண்டாக்கிறது. நமக்கு எதிரான பிரச்சாரம் கட்டமைக்கப்படுகிறது. ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒரு காட்சியை பார்த்து விட்டு முஸ்லிம்களை பத்தி எல்லாம் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா ஒரு படம் நல்லபடியா காட்சி 10 படம் 100 படம் நமக்கு எதிராக எடுப்பாங்களே. அப்ப நமக்கு எதிரான பிரச்சார களம் அது கட்டமைக்கப்படுகிறது. இதை அவனுக்கு அறிவுபூர்வமாக சரியான முறையில் பிரச்சாரம் வாயிலாக அதை தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் சமுதாயம் வெற்றி அடைய முடியுமே தவிர, நம்மை பற்றிய நல்லெண்ணத்தை உண்டாக்க முடியுமே தவிர, ஒரு சினிமாவில் கண்ணை கசக்கிற மாதிரி 4 காட்சியை வைத்தவுடனே முஸ்லிம்களுக்கெல்லாம் நல்ல பேர் வந்துடுச்சு, முஸ்லிம்களை பற்றி எல்லாம் திருந்திட்டாங்க. இது உண்மையிலேயே காணல் நீரை பார்த்துட்டு, காணல் நீர் இருக்குல்ல, ஒரு தீ எரியும் போது காணல் நீர் தெரியும், அதை பார்த்துட்டு தண்ணி நினைச்சு குடிக்க போனா அங்க போனா என்ன இருக்கும், ஒண்ணு இருக்காது. காணல் நீரை பார்த்து எப்படி தாகம் தீர்க்குன்னு கேட்கிறேன். அப்போ நம்முடைய மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள் இந்த உணர்ச்சி மயமான நிலையில கொஞ்சம் சிந்திக்கணும். இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா? சில நேரங்களில் ஒட்டுமொத்த சமுதாய பெருங்கொண்ட கூட்டமே மார்க்கத்துக்கு எதிராக நிற்கும். மார்க்கத்துக்கு எதிராக நிற்கும் போது நாம ஹக்கை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு என்ன செய்து இருக்குது. அப்ப இது முற்றிலும் தவறான ஒரு வாதம். இது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படைய சிந்திக்காம வைக்கப்பட்ட ஒரு வாதமாகத்தான் நான் செய்யறேன், பார்க்கிறேன். அதை உண்மையிலே தவிர்த்திருக்க வேண்டும். சமூகத்தில் நடக்கிற ஒன்றைத்தானே நாங்கள் படமாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த அறிஞர்களாக இருக்கட்டும், அல்ல அரசியலமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்வையில் உள்ள இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் என்ன சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சோ அப்படி நடந்ததை தானே நாங்கள் எடுத்து காட்டுறோம், நடக்காத ஒன்றும் நாங்கள் எடுத்து காட்டலையே அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வியில் கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடந்ததை தானே எடுத்து காட்டுறோம் அப்படிங்கிற இந்த வாதம் இது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் ஒரு பெண்ணை நம்ம நார்மலாக வாழும்போது எப்படி பார்க்கணும்னு இருக்குது. ஒரு அந்நியர்களோடு பழகும்போது ஒரு முஸ்லீம் பெண்ணு அவங்க என்ன செய்யலாம், முகம் தெரியலாம், முன்கைகள் தெரியலாம், கால் பாதம் என்ன செய்யலாம் தெரியலாம். ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே அன்பா காதலாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதை ஊருக்கு நம்ம படம் பிடிச்சி காட்ட முடியுமா? நம்ம என்ன செய்ய முடியாது, படம் பிடிச்சி காட்ட முடியாது. அப்போ நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளில் மார்க்கத்துக்கு மாற்றம், ஏற்கனவே சொன்னது, மார்க்கத்துக்கு மாற்றமான பல விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஹபீபி திரைப்படத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கத்தை விரும்பக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்குறேன். மார்க்க பிரச்சாரங்கள் ஒரு சில ஆட்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கடையநல்லூரில் 1980 காலகட்டத்தில் இஸ்லாமிய இளம் பெண்கள் பாவாடை தாவணி முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான், முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே போன்று இது மார்க்க அடிப்படையில் இந்த ஆடை சரியான ஆடையா? அதாவது முறையா மறைத்து இருந்தால் அது பிரச்சனை இல்லை. பாதி தலை தெரிகிற மாதிரி, கழுத்துகள் தெரிகிற மாதிரி, இப்படி ஒரு சமுதாயம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், அதை நாங்கள் நடந்ததை தானே காட்ட முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, நடந்த விஷயங்கள்ல நம்ம மார்க்கத்துடைய பார்வை, நடந்ததும் கூட அங்க பண்ற காதலையெல்லாம் காட்டுறாங்க. காதல் எப்படி காதலிச்சாங்க, வச்சாங்க, போட்டாங்க, எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், இந்த ஹபீபி திரைப்படத்தை பற்றி கடையநல்லூருக்கு உள்ள ஒரு தீவிர ஒரு பிரச்சாரம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக. இது எந்த அளவுக்கு இதை பற்றி சொல்றாங்கன்னு சொன்னோம்னா,
இந்த இஸ்லாமிய ஆலிம்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இன்றைக்கு ரேடியோ கண்டுபிடிக்கும் போது ரேடியோ ஹராம்னு சொன்னாங்க, டிவி கண்டுபிடிக்கப்படும் போது டிவி ஹராம்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, ஆங்கிலம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது மாதிரி பேண்ட் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதனால் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் கல்வி இயல்பை இழந்தது, அதை இழந்தது, இதை இழந்தது. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஒரு கருத்தை வைக்கும்போது தெளிவான ஒரு பார்வையோடு என்ன செய்யணும், வைக்கணும். இப்போ ரேடியோ கண்டுபிடிக்கும் போது ரேடியோ ஹராம்னு சொன்னாங்க. உண்மையிலே ரேடியோ கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த ரேடியோ மூலமாக ஹராமான விஷயங்கள் இருக்க போய் தான் ஆலிம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அது பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு ஹராமையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு என்ன செய்யணும், உண்டாக்க வேணும். அது வந்து மார்க்க அடிப்படையில் வந்து ஒரு ரேடியோங்கிற கருவியை வந்து சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஒரு டிவியை ஹலாலான விஷயங்களை பார்க்கறதுக்கு பயன்படுத்தினா அது தப்பு கிடையாது. இது ஒரு மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை. அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்காது ஹராமுக்கு பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால. ஆனால் அதை இது தப்புன்னு நம்ம தெரிஞ்சு அதை என்ன செஞ்சுக்கிட்டோம், திருத்திக்கணும். ஒரு ரேடியோ வந்தால் ஹலாலுக்கு பயன்படுத்தினா அது கூடும். ஒரு கருவி என்பதே அது என்ன செஞ்சிடாது, அது அதனாலே அது ஹராமாக ஆயிடாது. அதுபோன்று இந்த சினிமாவை இத்தனை நூற்றாண்டுகளில் எந்த மார்க்க அறிஞராவது அனுமதிச்சிருக்கிறாங்களா சினிமா கூடும் இந்த வடிவத்தில், எந்த வடிவத்தில்? அதாவது மார்க்கம் வந்து மார்க்க அடிப்படையில் வந்து எது எது தடுக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய நம்பிக்கையை பாதித்தாலும், ஆபாசங்கள் இருந்தாலும், மது விபச்சாரம் போன்ற விஷயங்கள், புகைப்பிடித்தல் போன்ற விஷயங்கள் இருந்தாலும், அந்நிய பெண்களை பார்ப்பது இருந்தாலும் அந்த சினிமா கூடும், இது வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு துறை என்று எந்த மார்க்க அறிஞராவது இதை ஆதரித்திருக்கான என்ன செய்யல, ஆதரிக்கலாம். அப்ப இந்த சினிமா துறை ஏன் அறிஞர்கள் ஆதரிக்கல? இந்த சினிமா துறை என்பதே முழுக்க முழுக்க ஒரு மார்க்கம் தடுத்த காட்சி விஷயங்களை கொண்டு அடிப்படையை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இது என்ன செய்யுது இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, நாங்க நடந்ததை தானே காட்டுறோங்க. நடந்தது என்பதுல வந்து நடந்த விஷயத்துல கடந்த காலத்துல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்க நல்லதை சொல்லி போட்டுருங்க. கடந்த காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு திருமணம் வந்துருச்சா எல்லாரும் கூடி ஹலாலான முறையில் அவங்க ஒரு சாப்பாடு வச்சாங்க, ஏழை பாளையெல்லாம் விருந்து கலைச்சாங்க, நல்லதுன்னு வச்சுக்கிடுங்க. கடந்த காலத்தில் தண்ணி குளத்தில் வந்து அந்நிய பெண் குளத்தில் தண்ணி எடுக்க போகும்போது அதில் போய் சோப்பை போட்டு அந்த பெண் சோப்பை எடுத்துக்கிட்டா என்ன செஞ்சான், அந்த பெண் இந்த இவரை விரும்புகிறதாகவும் எடுக்காட்டா மறுத்ததாகவும் இப்படிலாம் பிள்ளைங்களை காட்டுறீங்களா, என்ன சொல்ல வர்றீங்க? ஒருத்தன் வந்து மதரசாவுக்கு போகும்போதே பிள்ளைங்களை பார்த்து நேசிச்சாங்கிற மாதிரி காட்சி என்ன செய்றீங்க, காட்டுறீங்க. பள்ளிக்கூடங்களில் போய் என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களை பார்க்கறதுக்காண்டியே பள்ளிக்கூடம் போனாங்க, இதுதான் கடந்த காலம் அப்படிலாம் என்ன செய்றீங்க, காட்டுறீங்க. இது வந்து மார்க்க அடிப்படையில் தவறான காட்சியை காட்டலாம். அதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன், மக்கா காஃபிர்கள் காபத்துல்லா நிர்வாணமா வலம் வந்தானே, இதை வந்து போற்றுதலுக்குரிய செய்தியாக நம்ம வந்து நிர்வாணமா காட்ட முடியாது, தப்பு. சில செய்திகளை வந்து சொல்லலாம், சொல்லும் போது ஆபாசம் வராது. நிர்வாணமா சுத்துனாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆபாசம் வராது. அறியாமைகள் 4 வகையான திருமணம் இருக்குது. 4 வகையான திருமணங்கள் 3 திருமணம் ரொம்ப மோசமான திருமண முறையா இருந்துச்சு. சில விஷயங்களை வந்து சொல்லும் போது ஆபாசம் வராது, அது காட்சியா காட்டுமா, இப்படிதான் என்ன செஞ்சாங்க, காபாவை நிர்வாணமா தவாஃப் பண்ணாங்க, இப்படிதான் வந்து ஆபாச திருமணம் பண்ண காட்சியா காட்ட முடியுமா? அப்ப காட்சியா சில விஷயங்களை வந்து சொல்லும் போது ஆபாசம் வராது. அது சொல்லும் போது கூட அதை நாம் போற்றி உயர்த்தி சொல்கிறோமா, கவலையோடு சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு பார்வை மூமின் இருக்கணும். இது மூமின் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை, முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு இடம். இதுல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, கவலையோடு சொல்லியிருக்கிறீங்களா? அன்றைய காலத்துல மனிதனை வந்து ஒரு முஸ்லிமை வந்து அழிக்கக்கூடிய பாவம் எது சொல்லுங்க பாப்போம். ஒரு முஸ்லிமை அழித்து நிரந்தர நரகத்தை தள்ளக்கூடிய பாவம் எது? இணை வைப்பு. இணை வைப்பு. மௌலுதுல இணை வைப்பு இருக்குதா இல்லைங்களா? தர்கா வழிபாடுல இணை வைப்பு இருக்கா இல்லையா? அப்ப கடையநல்லூர்ல வந்து அன்றைய காலத்துல என்ன செய்வாங்கன்னா, பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லா தர்காக்கள்லையும் போய் பாஸ்போர்ட்டை வச்சு என்ன செய்வாங்க, பாத்தியா ஓதி ஒரு குளம் பழத்தை கொண்டு போய் பாத்தியா ஓதி என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்க. இங்க இருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பீமா பள்ளியும் தர்கா இருக்கு. நம்ம அல்லாஹ் எங்க போய் தொழணும், பள்ளிவாசல போய் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பீமா பள்ளி அப்படிங்களா, பீமா பள்ளி தர்கா இருக்கு. அந்த தர்காவில் போய் தொழுதுட்டு என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்டுக்கு போவாங்க. இது காட்சியா காட்டலாம், தர்காவில் போய் தொழுகிற மாதிரி காட்டுறாங்க வச்சுக்கிறோங்க. இது ஷிர்க்குங்கிறத பதிவு பண்ண நம்ம கிட்ட ஈமான் இருக்கு. எங்க ஊர் கலாச்சாரத்தை பாருங்க, நாங்க என்ன செஞ்சோம், பீமா பள்ளியில போய் தொழுதோம், இப்ப இன்னைக்கு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப இந்த பாவம்லாம் யாருக்கு போய் சேரும்? நபியெல்லாம் சொல்றாங்க, யாரு வந்து நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டுறாங்களோ, நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டியதற்குரிய நன்மையும் அவனுக்கு கிடைக்கும், அதை பின்பற்றக்கூடிய கூலியும் அவனுக்கு கிடைக்கும். ஒரு தீமையான காரியத்துக்கு வழிகாட்டினா அதனுடைய பாவம், எவன் தீமைக்கு வழிகாட்டினா அவனுக்கு அந்த பாவம் வரும். இவனிடப்ப தீமை யாரெல்லாம் படிச்சாங்களோ அந்த பாவம் தான் இவனுக்கு வந்து சேரும். இப்ப இந்த சினிமா படத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த அழைப்பாளர், இஸ்லாமிய அழைப்பாளர்கள்ட்ட நான் கேட்கிறேன், மார்க்கத்தை அவங்களுக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு நான் கேட்கிறேன், இப்போ நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க, இந்த மாதிரி காதல் காட்சியை காட்டுட்டீங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க, நிறைய இளம் பெண்கள் அது ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க.
ஸ்டேட்டஸா வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கேட்டை இது உண்டாக்கி இருக்குது. நீங்க அவங்களுடைய அந்த சினிமாவை ஆதரிக்கக்கூடிய பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, முஸ்லீம் குழந்தை, அது ஒரு குடத்தை கொண்டு போகுது. அந்த குடத்துல ஒரு சோப்பு போடுற மாதிரி ஒரு காட்சியை, அந்த சினிமாவில் உள்ள காட்சியை குழந்தையை நடிக்க வச்சு இந்த சமுதாயம் வந்து அதை விளம்பரப்படுத்துறாங்கன்னா, நாளைக்கு அவன் எப்படி வருவான்? கடையநல்லூர்ல பல இடங்கள்ல இந்த இசை பாட்டு, ரூஹே ரூஹே, ரூஹேனா அரபி, தமிழ்ல உயிரே உயிரேன்னு சொல்றோம்ல, அது ரூஹே ரூஹே, இஷ்கே இஷ்கே, அதை வந்து ரிங்டோனா வச்சிருக்கிறாங்க. பல ஊடுகளில் சவுண்டை கூட்டி வச்சிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறாங்க, ஐங்காலம் தொழக்கூடிய மக்களே அதை ஒரு பெரிய கடையநல்லூர் பெருமைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாவம்லாம் யாருக்கு வந்துச்சு? இது வந்து மார்க்க அடிப்படையில், குர்ஆன் அடிப்படை சரியான ஒரு விஷயமா? அப்ப கடந்த காலத்தை நாம வந்து ஆவணப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலத்துல தப்பான மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்களை தப்புன்னு சொல்லி ஆவணப்படுத்துங்க, இது தப்பு. அதுல கூட கடந்த காலத்துல பார்க்க கூடாத விஷயங்களை அதை எப்படி நம்ம காட்சியை காட்ட முடியும்? ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி அவங்க ஒரு காதலை காட்டுறாங்க வச்சுக்கிடுங்க, அது வீட்டுக்குள்ள விஷயம். அதனால உங்க கணவன் மனைவி 2 பேரு அவங்க வீட்டுல எப்படி பழகுறாங்கன்னு வெளியே காட்சியா காட்ட முடியுமா? புரியுது. ஒரு அந்தரங்கமா உள்ள விஷயத்தையும் காட்டுவாங்களா? காலத்துல நடக்கிறது தானே, இன்னும் நடக்கிறது தானே காட்டணும்னு சொல்லிட்டு 4 செவத்துக்குள்ள நடக்கிறதையும் காட்ட முடியாது. இல்ல வந்து நீங்க வந்து சினிமாக்கள்ல வந்து இது வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயம் இளைஞர்களுக்கு மத்தியில தவறான ஒரு விஷயம் வருது. என்னன்னா, பொதுவாகவே இந்த சினிமாவுடைய வழிகட்ட தாக்கத்தினால பல விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கு. புகை பிடிக்கிறது, விபச்சாரம், மது, ஆண் பெண் கலப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதில் ஓரளவு கடையநல்லூர் போன்ற ஊர்களில் பேணுதலான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த நிச்சயதார்த்தம், கணவன் மாப்பிள்ளை பொண்ணு பேசுவாங்கல்ல, பேசின பிறகு 2 பேரும் வந்து ஊர் சுத்துற பழக்கம் கடையநல்லூர் மாதிரி ஊர்களில் கிடையாது. ரொம்ப பணக்காரங்கள்ட்ட என்ன செய்யுது, இருக்குது. ஆனா கடையநல்லூர் அப்படி ஊர் சுத்துற பழக்கம் தான் என்ன செய்யாது, கிடையாது. ரொம்ப மார்க்கமே தெரியாத 1-2 பேர் என்ன செய்யலாம், அப்படி இருக்கலாம். அவங்களுக்கு மார்க்க சம்பந்தம் இருக்காது. இஸ்லாமிய பேணுதல் உள்ள எந்த குடும்பத்திலும், ஓரளவு மார்க்கம் தெரிஞ்ச குடும்பத்துல கூட நீங்க போய் ஊர் சுத்துங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த சினிமாவில் என்ன காட்டப்படுது, இந்த நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை பொண்ணு பேசி முடிச்சவொடனே அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியே போய் தனிமையில சந்திச்சு பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இது சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. நீங்க அந்த பொண்ணோடைய கையையும் பிடிக்கிற மாதிரிலாம் காட்சிகளை அந்த கிளிப்ஸ்கள்ல பார்த்தோம் நம்ம. அப்படிங்களா? இன்னும் திருமணம் ஆகல, ஆனா திருமணத்துக்கு முன்னாலேயே அந்த பொண்ணை கையை பிடிச்சவர் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து சொல்லுங்க. இந்த படத்தை ஆதரிக்கக்கூடியவங்க வந்து நீங்க உண்மையிலேயே மார்க்க சிந்தனை உடைய மக்களா இருந்தா, நீங்க மார்க்கத்துக்காண்டி இதுல ஹராமே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எந்த குர்ஆன் வசன அடிப்படையில் இது ஹலால், எந்த ஹதீஸ் அடிப்படை இது ஹலால், இது இஸ்லாம் இதை ஆதரிக்குதா, இதை வந்து அவங்க செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இந்த வாதமே தப்பான வாதம். என்ன வாதம்? கடந்த கால வாழ்க்கையை நடந்த மாதிரி தான் சொல்ல முடியும்னு சொன்னோம்னா, சில விஷயங்கள் கடந்த காலத்து கெட்டதா இருந்திருக்கு. அந்த கெட்டதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலையோடு தான் சொல்லணும். அதை கூட காட்சிப்படுத்த வேண்டிய விஷயத்தை காட்சிப்படுத்தலாமே தவிர எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, காட்சிப்படுத்த முடியாது. அப்ப இந்த வாதம் வந்து மார்க்கத்துடைய ஆதாரங்களை அறியாமல் வைக்கப்படக்கூடிய வாதம் என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.